சிஎஸ்கே வீரரான தோனி அவர்களை பற்றி கில்கிறிஸ்ட் அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டதாவது, எம்எஸ் தோனி நீங்கள் கிரிக்கெட்டில் எல்லா விதமான விஷயங்களையும் சாதிச்சிட்டீங்க, இதுக்கு மேலே சாதனைங்கிற பேரில் நீங்கள் படைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நிச்சயம் தெரியும், அடுத்த ஆண்டு சென்னையில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே வந்து நான் உங்களை நேசிக்கிறேன் எம்எஸ் தோனி, நீங்கள் ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத வந்து கிரிக்கெட் முன்னாள் வீரர் கில்கிறிஸ்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் வந்து அதுக்கு தோல்விக்கான காரணத்தை நானே ஏற்றுக்கிறேன், முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படிங்கிறத எம்எஸ் தோனி தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. காரணம் கேப்டன் பதவியில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் ஷெப்பர்னுடைய கடைசி கட்ட ஓவர்களுடைய அதிரடி தான் அந்த மேட்சை பயங்கரமாக திருப்பிடுச்சுன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் தோனி தன்னுடைய சைடில் இருக்கிற வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த இன்னும் 2 ஆண்டுகள் விளையாடினா நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலுமே வந்து அவர் என்ன டிசிஷன் எடுப்பாருங்கிறது அவர் கையில் தான் இருக்குது. சென்னை அணி அடுத்த கட்டங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து என்ன மாதிரி யோசிப்பாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் 2025 சிஎஸ்ஏக்கு ரொம்ப ஒரு சேட் மொமெண்ட்டை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அடிக்கு மேலே அடினே சொல்லலாம். நிறைய விதமான சாதனைகளை கையகப்படுத்தி இருந்த சென்னை இந்த வருஷத்தில் மொத்தமாக கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.